தமிழகத்தில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் காவல் ரோந்து வாகனம் என 200க்கும் மேற்பட்ட வாகனங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான அனைத்து பணிகளும் தற்போது தீவிரமடைந்துள்ளது. இந்நிலையில் நாளை வாக்குப்பதிவு இயந்திரம், கட்டுப்பாட்டு இயந்திரம் மற்றும் பார்வை இயந்திரம், எழுது பொருட்களை எடுத்துச் செல்ல வாகனங்கள் தயார் செய்யும் பணிகள் துவங்கியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள அண்ணா காவல் அரங்கத்தில் வாக்குச்சாவடி செல்லும் வாகனங்களில் காவல்துறை பாதுகாப்புடன் செல்லும். இதனை கண்காணிக்க மண்டல அதிகாரிகள் குழு செல்கின்றன. இதற்கான வாகன ஒதுக்கீடு பணி காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர், உத்தரமேரூர் என 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் 78 வாகனங்கள் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து வாக்குப்பதிவு முடிந்த பின் சீலிடப்பட்ட இயந்திரங்கள் இதே வாகனத்தில் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு பலத்த பாதுகாப்புடன் கொண்டுவரப்பட்டு பாதுகாப்பு அறையில் வைத்து சீல் வைக்கப்பட உள்ளது. ஓமலூர் அருகே ஆதி திராவிடர் காலனி பகுதியில் ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் அரசியல் கட்சியினரின் வீடியோ வைரலாகி வருகிறது. சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக, அதிமுக, பாமக, நாம் தமிழர் உட்பட 25 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் நள்ளிரவு நேரத்தில் அரசியல் கட்சியினர் ஆங்காங்கே வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து வருகின்றனர். ஓமலூர் அருகே உள்ள தாத்தியம்பட்டி ஆதி திராவிடர் காலனி பகுதிக்கு சென்ற ஒரு அரசியல் கட்சியினர் ஒரு வாக்காளருக்கு 250 ரூபாய் வீதம் பணம் கொடுத்துள்ளனர். இதை அறிந்த அப்பகுதி பெண்கள் மற்றும் வாக்காளர்கள் தங்களது பூத் ஸ்லிப்களை கொண்டு வந்து பணம் கொடுக்க வேண்டும் என்று முற்றுகையிட்டுள்ளனர். அப்போது கட்சி நிர்வாகி ஒருவர் தொலைபேசியில் ஒருவரை தொடர்பு கொண்டு கூடுதலாக பணம் அனுப்புங்கள் என்று கூறும் வீடியோ வைரலாகி வருகிறது. இந்த வீடியோ காட்சிகள் குறித்து ஓமலூர் தொகுதி தேர்தல் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். சக்திகள் பல்சமய நல்லுறவு இயக்கத்தினர் இந்திய கூட்டணியை ஆதரித்து இறுதிக்கட்ட பரப்புரையை மேற்கொண்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் ராஜீவ் நகர் விஜயா மருத்துவமனை அருகே அறம் மாவட்ட அலுவலகத்தில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் சார்பில் மாநில தலைவர் முகமது ரஃபீக் தலைமையில் இந்தியா கூட்டணியை ஆதரித்து இறுதிக்கட்ட தேர்தல் பரப்புரை மற்றும் மாவட்ட அளவிலான தேர்தல் பணிக்குழு செயல் வீரர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த முகமது ரஃபீக், திமுக கூட்டணி 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறும். 10 ஆண்டுகள் ஆட்சி செய்து வரும் பாஜக அரசு இஸ்லாமியர்களுக்கு எதிராக முத்தலாக் சட்டம், தற்போது பொது சிவில் சட்டம் கொண்டு வருவதனால் மக்களுக்கு என்ன பயன் என்று கேள்வி எழுப்பினர். உடன் மாவட்ட தலைவர் ஆசிப், மாவட்ட துணைத் தலைவர் சேவியன் மற்றும் பலர் உடனிருந்தனர். தோல்வி பயத்தில் 2 திராவிட கட்சிகளும் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடாவில் இறங்கியுள்ளனர் என்று பாஜக வேட்பாளர் குற்றம் சாட்டியுள்ளார். கரூர் பாராளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் வி. செந்தில்நாதன் இறுதிக்கட்ட பரப்புரையை கரூர் சட்டமன்ற தொகுதி ராயனூரில் இருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட 2 சக்கர வாகன பேரணியில் பங்கேற்று தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய வேட்பாளர், கரூர் பாராளுமன்ற தொகுதியில் 2 திராவிட கட்சிகளும் தோல்வி பயத்தில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடாவை துவக்கியுள்ளனர். அதிலும் முதலாளாக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவாக முதற்கட்ட பணப்பட்டுவாடாவை துவங்கியுள்ளார். இதுபோன்ற செயல் வன்மையாக கண்டிக்கக்கூடியது எனவும் இதுகுறித்து தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தங்களது வழக்கறிஞர்கள் மூலம் புகார் அளிக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.